Hey guys, welcome back to another குட்டி vlog. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு காமான நைட் vlog தான் வந்திருக்கோம். அண்ட் டுடே நாங்கள் வந்து மஜாஸ்திரி வந்திருக்கோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வின்டர் டைமில் நைட் மார்க்கெட் போடுவாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். அண்ட் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். த என்டையர் பிளேஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். கிட்ஸ்க்கு ப்ளே ஏரியா அந்த மாதிரி நிறையா இருக்கும். அண்ட் ஃபைனலி நவம்பர் மிட்டும் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நல்லா வந்து இந்த ஹியூமிடிட்டி, இந்த வேர்வை இதெல்லாம் இல்லாமல் நல்ல சில்லுன்னு இருக்குது. நார்மலான ஒரு வெதராக இருக்குது. ரொம்ப ஹாட்டும் இல்லாமல் ரொம்ப கோல்டும் இல்லாமல். ஸோ ஐம் ரியலி வெயிட்டிங் ஃபார் த பீக் வின்டர். ஸோ நான் வந்து டைரெக்டாக ஆஃபீஸ்லேருந்து வந்ததுனால ஐ வாஸ் வெரி ஹங்க்ரி. ஸோ அல்பேக்கில் வந்து இந்த புதுசாக போட்டிருக்க நான் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு வாட்டியும் எனக்கு டேஸ்ட் பண்ண ரொம்ப க்ரேவிங்காக இருந்துச்சு. ஸோ ஐ தாட் வை நாட். அண்ட் இந்த இதுக்கு நான் முன்னாடியே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேன் இந்த அல்பேக்கு, பிகாஸ் இட்ஸ் நியர் டு அவர் காலேஜ். அண்ட் பெஸ்ட் திங் இஸ் தட் எனக்கு வந்து பிடிச்ச இடத்துலையே எங்களுக்கு ஒரு ஸ்பாட் கிடச்சிச்சு. ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. இருந்தாலும் இங்கே ஒரு கப்பல் உட்காந்துருந்தாங்க. அவங்க எங்களை கூப்பிட்டு தந்தாங்க. ஸோ ஃபைனலி அங்கே உட்காந்து ஹாப்பியாக குட் வியூவோட குட் ஃபுட்டோட என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அது கூடயே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வாங்கிக்கிட்டோம். இந்த லஹலிபூ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஃபிஷ் ஃபில்லட் அண்ட் இது தான் ரொம்ப பிடிக்கும் அல்பேக்லேயே. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே நாங்கள் வந்து அங்கே நைட் மார்க்கெட்டில் வாக் பண்ணிட்டு எங்களுக்கு ரொம்ப ஏதாச்சும் ஸ்வீட்டாக க்ரேவாக இருந்துச்சு ஃபார் போத் ஆஃப் அஸ். ஸோ இங்கே பக்கத்தில் தான் பீலபன் இருக்குது. ஸோ வி தாட் வை நாட், ரொம்ப நல்லா ட்ரை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் தனியாக ட்ரை பண்ணியிருக்கேன், அவங்க தனியாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதனால் இங்கே வந்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜெலாட்டினோலாம் புதுசாக போட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் எப்போதும் போல் நியூட்டெல்லா கொஷரி அண்ட் பேஸ்ட்ரி வித் ஸ்ட்ராபெரிஸ், அது எனக்கு பேர் தெரியல, அது வாங்கினோம். அண்ட் நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இல்லை துபாய் மாதிரி. ஸோ அங்கே பக்கத்தில் உள்ள பார்க், அந்த கார்னிஷ் ஏரியாவில் போய் நியூட்டெல்லாவை சாப்பிட ஆரம்பித்தோம். அண்ட் எங்களோட ஸ்வீட் கிரேவிங்கில் அப்படியே டிஸப்பியர் ஆயிடுச்சு. இட் வாஸ் ஜஸ்ட் ஸோ யம். அந்த சாக்லேட், த அமௌண்ட் ஆஃப் நியூட்டெல்லா தே ஹாவ் கிவன் வாஸ் ஜஸ்ட் அமேசிங் கைஸ். ஸோ அதில் மோஸ்ட்லி நான் தான் சாப்பிட்டேன், பிகாஸ் ஐ எம் அ ஸ்வீட் பைத்தியம் யூ கேன் சே. எனக்கு ஸ்வீட்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். பட் ஐ ஹாவ் டு கண்ட்ரோல் இட் ஆஸ் ஐ எம் கெட்டிங் ஓல்டர். அண்ட் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா அப்படியே அந்த கார்னிஷ்லேருந்து நாங்கள் ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஸோ அதுலேருந்து எங்கள் வீட்டுக்கு போக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்படியே மெதுவாக நடந்து போய்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இவ்வளோது சாப்பிட்டுட்டு நடக்கக்கூட முடியலை எங்களால். ஆஃப்டர் அ பாயிண்ட் நான் வந்து வீடியோ எடுக்கிறத நிறுத்திட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டேன். அண்ட் வீட்டுக்கு போனோன்னா கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் வந்து இதை வச்சா இதை வந்து வேஸ்ட்டாக போயிடும்னு இதையும் சாப்பிட்டோம். அண்ட் இட் வாஸ் வெரி யம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பட் அவங்களுக்கு பிடிக்கல.